நாட் அபவுட் லஸ்ட் வெறும் செக்ஷுவல் அது மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் லவ். பார்வை வந்து சரி கிடையாது யாருக்குமே. எங்களை ஒரு மாதிரியாவே இன்னமும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் இருப்போம் லைஃப்ல ஜாலியாக இருக்கும். நான் யாரை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எவ்ரி ரைட் ஆஸ் யூஷுவல். ஸோ பப்ளிக் ஆடியன்ஸ் கமெண்ட் சொல்லுவீங்கன்னா என்ன மாதிரி கமெண்ட் சொல்லுவீங்க நீங்கள்? I don't care. Why should I care what anyone comments? I live like myself. நான் எதுக்கு வேற என்ன பண்ணியிருந்தேன் கமெண்ட்டை பார்த்துன்னு நான் டென்ஷன் ஆகுது எதுக்கு? ஜாலியாக இருப்போம் லைஃப்பில் ஜாலியாக இருக்கும். நான் யாரை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. ஸோ என்ன மாதிரி லைக் ப்ரைட் இஸ் கோயிங் ஆன் குட். ஸோ இன்னும் என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்தால் இது இன்னும் நல்லா போகணும் ஏதாவது ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? இன்னும் இது வந்து நான் சொல்கிறேன், இந்த எஜுகேஷன் சின்ன ஸ்கூல்ல இருந்தே இதை பற்றி சொல்லி கொடுக்கலாம். லைக் இந்த சப்ஜெக்ட் மாதிரி வந்தால் தனியாக இந்த LGBTQI+ கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அந்த தனி சப்ஜெக்டாகவே வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது சின்ன ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். ஸோ பேரண்ட்ஸும் எங்களை அப்யூஸ் பண்ண மாட்டாங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் சைட்லேருந்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னா என்ன? அது மோடி சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மைட் பி வேற ஒரு கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஸ் கம்பேர்ட் டு ஹெட்ரோசெக்ஷுவல் ஹோமோசெக்ஷுவல் பீப்புள்ஸ் அண்ட் டிரான்ஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிசர்வேஷன்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸ்னு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதுக்கு தனியாக ஒரு இது வச்சு போராடினா நல்லா இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் லஸ்ட் வெறும் செக்ஷுவல் அது மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் லவ். நார்மலாக ஒரு மென் அண்ட் ஃபீமேல் லவ் பண்ணும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க? செக்ஸ் மட்டுமா எதிர்பார்ப்பீங்க? இல்லை இல்லையா? அதை தாண்டி ஒரு கேர் அன்பேல இருக்கு. அதே தான் மற்ற எல்லாத்துக்கும். கேவும் அப்படிதான், லெஸ்பியன் அப்படிதான், பைசெக்ஷுவல் எல்லாமே அப்படிதான். சிம்பிளாக இப்போ நாங்கள் நேச்சுரல்னு சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் படிங்க. இன்னும் திருநம்பி பற்றின அறிவே இன்னும் யாருக்குமே வரல. அதை பற்றியே நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். திருநம்பியை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. திருநர் அப்படின்னு தான் சொல்லணும். திருநம்பி ரெண்டும் சேர்ந்தது திருநர் சமூகம்னு சொல்லும். பட் கவர்மெண்ட்லேயே இருந்தும் திருநங்கை நல வாரியம் தான் இருக்கு. அதை நேம் பார்க்க சொல்லி இன்னும் நிறைய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நாங்கள் சந்தோஷமா ஆடுறதை மட்டும் கவர் பண்ணி போடாம அதை தாண்டி நிறைய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி போடுங்க. எங்க போராட்டங்கள் எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா கை கொடுக்கும்னு நம்புறோம். ஹாப்பி பிரைட். ரொம்ப நல்லா இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்பவே அதிக பேர் வந்திருக்காங்க. போன வருஷம் நாங்கள் சொல்லியிருந்தோம் எல்லாரும் வெளியே வாங்க, பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, நம்மளுக்கான உரிமையை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ட்டு இங்கே நாங்கள் வந்து பார்க்கும் போது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யார் யாரெல்லாம் ஒளிஞ்சிருக்கீங்களோ அவங்களாம் பயப்படாமல் வெளியே வாங்க. நம்மளுக்கான உரிமையை நம்ம வாங்கிக்கிறதுல தப்பு கிடையாது. இந்த ஒரு நாளை வந்து நாங்கள் எப்பவுமே வருஷத்தில் ஒரு நாள் நடக்குது. எங்களுக்கு ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இந்த டே. ஓகே, இப்போது நம்ம யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்குது வானவில் ஹேட்டர்ஸ்ன்ற விஷயம் ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. எல்லா ரீல்ஸ் அண்ட் எல்லாரும் வானவிலை பற்றி ட்ரோல் பண்ணுறாங்க. வானவில்னா என்னன்னே தெரியாத ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரைட் மூமெண்ட்டை பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும். இல்லை எந்த ஒரு இம்ப்ரூவும் கிடையாது. எல்லாம் சும்மா தான் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் தான் சொல்கிறாங்க தவிர இது வரைக்கும் எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. இன்னும் எங்களுக்கு நாங்கள் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதுக்காக போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு நடந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னா என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? எடுக்க புரியல. லைக் இது வந்தால் நல்லாயிருக்கும், இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? அவங்கவுங்க இஷ்டப்படி விட்டாலே போதும். ஓகே, லைக் மேரேஜ் ஈக்வாலிட்டி இல்லை ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் அடாப்ஷன் அந்த மாதிரி கேட்குறேன். லவ் பற்றி இல்லை மேம். லைக் வந்து இப்போ அடாப்ட் பண்ணுறதுக்காக இல்லாட்டி வந்து சேம் செக்ஸ் மேரேஜ்க்காக லீகலைஸ் பண்ணுற மாதிரி இல்லாட்டி ஒரு ஸ்டடீஸோ இல்லை ஜாப் ரிசர்வேஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி கேட்குறேன். ஜாப் வந்து ஒரு இடத்துல நாங்கள் ஜாபுக்கு போகணுன்னா அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, எங்களுக்கான ஒரு பார்வை வந்து சரி கிடையாது யாருக்குமே. எங்களை ஒரு மாதிரியாவே இன்னமும் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் உங்களுக்கான ஈக்குவலிஸ் தானே அப்படின்றது வந்து தெரிவிக்கணும். நிறைய இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது. சொல்லுங்கள், ப்ரைட் எப்படி இருக்குது? ப்ரைட் இஸ் ஃபென்டாஸ்டிக். ஆக்சுவலி இந்த தடவை ரொம்ப அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய பேர் வண்ணங்கள் சொல்லி எங்களை ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க. ஸோ we are happy that we have been seeing from others perspective வேறு இருந்தாலுமே we are already being popped out. ஸோ நல்லா போக நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் நிறைய ஹேட்டர் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டில் அதை கம்மி பண்ணணும்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. அதனால் பல லைஃப் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பல பேர் இறந்தும் இருக்காங்கிறத நினைவூட்ட விரும்புகிறேன். ஓகே, ஒரு கம்யூனிட்டி பீப்புள்
ஓவராலாக இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இல்லை ஒரு எம்பவர்மெண்ட்டாக ஏதாவது ஒன்று கேட்பீங்கன்னா என்ன மாதிரி கேட்பீங்க? தட் இஸ் ஹியூஜ் ஆக்சுவலி. நிறைய ப்ரைவேட் கன்சர்ன்ஸ் இப்போ நிறைய வந்திருக்கு. பட் ஸ்டில் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அஃபிஷியல் எடுத்தால் நல்லாயிருக்கும் பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன்ஸ். ஸோ ஐ ஹவ் ஹர்ட் தட் ரிசர்வேஷன் கோயிங் டு கம். பட் ஸ்டில் அது எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் நிறைய கம்யூனிட்டி பீப்புளுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஸோ தட் எங்கள் லைஃப் எக்கனாமிக்கலி கொஞ்சம் நல்லா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஒரு நார்மல் சிஸ்ஜெண்டர் கூட நாங்கள் வந்து கம்பேர் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும்.